நண்பர்களே, தமிழ்நாட்டு அரசியலில் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள் பற்றி ஒரு 70 வயதான பேராசிரியர் என்கின்ற முறையில் என்னுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். மன்னார்குடி தாலுக்காவில் கண்டிதம்பேட்டைங்கிற கிராமத்தில் பிறந்தவன் நான். 28 ஆண்டுகள் இந்திய இராணுவத்தில் பணியாற்றியிருக்கேன். 2 யுத்தங்களில் கலந்துக்கிட்டு இருக்கேன். சாதாரண சிப்பாயி ஆர்மியில் சேர்ந்தேன். இந்திய வரலாற்றிலேயே முதல்ல எனக்கு ஹானரரி கர்னல்ங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. ஜனாதிபதி கொடுத்தார். இதுக்கு முந்தியும் யாரும் கொடுக்கல, இதுக்கு பிந்தியும் இது வரைக்கும் எந்த இராணுவ வீரருக்கும் இது கிடைக்கல. நான் ஆற்றிய பணிகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் இது. நான் இது வரைக்கும் யாருக்கும் ஓட்டு போட்டதில்லை. அது அந்த வகையில் பார்த்தா நான் ஒரு நல்ல சிட்டிசன் கிடையாது. எல்லாத்தையும் பார்க்குறேன், எல்லா இதழ்களையும் பார்க்குறேன், செய்தித்தாள்களை பார்க்குறேன், மேகசின்ஸை பார்க்குறேன். நான் ஒரு MA பொலிட்டிக்கல் சயின்ஸ் பட்டதாரி, MBA மார்க்கெட்டிங் பட்டதாரி, மாஸ்டர் டிகிரி இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் பட்டதாரி, போஸ்ட் கிராஜுவேட் 3 போஸ்ட் கிராஜுவேஷன். பேராசிரியராக கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். பல கல்லூரிகளுக்கு தலைவராக இருக்கேன். மராட்டிய மாநில தமிழர் கூட்டமைப்பு நிர்வாக குழு தலைவர் நான். ஒவ்வொரு மனிதனுக்கும் சில கருத்துக்கள் உண்டு, சில சிந்தனைகள் உண்டு. அந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் நம்ம எல்லோருக்கும் உண்டு. குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு இடையே இது போன்ற விவாதங்கள் நல்லது. நான் சொல்வதெல்லாம் சரி என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கென்று சில கருத்துக்கள் உண்டு. இது திமுகவிலே நடக்கின்ற கட்சி பிரச்சனைகள் பற்றி அல்ல. இது அண்ணா திமுகவிலே நடந்து கொண்டிருக்கின்ற குழப்பங்களை பற்றியது. அதிசயமான நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை, பெரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். மிகச்சிறந்த வைத்தியம் அளிக்கப்படுகிறது. அவர் காலமாகிறார். ஒரு சின்ன மருந்து வாங்குவது என்றால் கூட டாக்டர்களுடைய பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நடக்காது. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், இவ்வளோ பெரிய பொறுப்பில் உள்ள சீஃப் மினிஸ்டர், அவங்களுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சட்டப்படி இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கான்ஃபிடென்ஷியல் சொல்லுவாங்க, சீக்ரெட். அது முதலமைச்சருங்கிறதுனால இல்லை, எந்த ஒரு நோயாளியுடைய மருத்துவ குறிப்புகளும் இன்னொருவருக்கு காட்டக்கூடாது என்பது மருத்துவர்களுடைய நீதி. அவங்க டாக்டர் ஆகிறப்போ அப்படி ஒரு சத்தியம் பண்ணுறாங்க. இது இந்த நாட்டில் உள்ள ஒரு சட்டம். ஆனால் அந்த அம்மா முதலமைச்சர் இறந்தப்போ சதி அது இதுன்னு எல்லாம் சொன்னாங்க. அரசியலில் இதெல்லாம் சொல்கிறது சகஜம். எம்ஜிஆர் இறந்த பொழுது ஜானகி அம்மா மோரில் விஷம் கலந்து கொடுத்தாங்கன்னு சொல்லலையா ஜெயலலிதா அம்மா? அதே மாதிரி தான் இப்போ இவங்களும் சொல்கிறாங்க, மற்றவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறதில்ல, மற்றவங்க சொல்கிறாங்க. சரி, அம்மா காலமாகிறார். கட்சியின் பொதுக்குழுவே கூடுகிறது. எல்லாரும் சேர்ந்து சசிகலா அம்மாவை கட்சியுடைய பொதுச் செயலாளராக்குறாங்க. ஒரு குரல் கூட அதற்கு எதிராக கிளம்பவில்லை. இந்த உலகமே இதை டிவி சேனல்களில் பார்த்து கொண்டிருந்தது. முதலமைச்சர் சொல்கிறாரு, மற்ற அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட அழைக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க.
முதலமைச்சரே கொண்டு போயிட்டு அந்த தீர்மானத்தை கொண்டு போயிட்டு கொடுக்குறாரு சீஃப் மினிஸ்டர்கிட்ட, சசிகலா அம்மா கிட்ட. பல பேர் காலில் விழுகிறாங்க, கெஞ்சுறாங்க, கூத்தாடுறாங்க, அம்மா நீங்கள் தான் கட்சி காப்பாற்றுங்கிறாங்க. நான் கூட அப்படி நினச்சேன், நான் கூட அப்படி போனேன் சொன்னேன். காரணம் என்ன, அந்த கட்சி உடையக்கூடாது. தமிழ்நாட்டு அரசியலில் திமுக, அண்ணா திமுக, திராவிட கட்சிகள் இதுதான். அதனால் எல்லாரும் போய் சொல்கிறாங்க. அது பிறகு கட்சி தலைமையும் முதலமைச்சரும் ஒரே ஆளாக இருக்கணும்னு ஒரு கோரிக்கை. அதையும் எல்லாரும் சேர்ந்து போய் சொல்கிறாங்க. சொல்கிறது யார்? முதலமைச்சர். சொல்கிறது யார்? அந்த கட்சியில் உள்ள எல்லா அமைச்சர்களும், எம்எல்ஏக்கள், கட்சியுடைய முன்னோடிகள் எல்லாரும் போயிட்டார். அவைத்தலைவர் மதுசூதனன் எல்லாம் போயிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. அந்த அம்மா சரின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த அம்மாவுக்குள்ள தகுதி என்ன? தகுதி இல்லைன்னாக்கா எப்படி இவங்க எல்லாம் போய் இவ்வளோ ஒரு தீர்மானத்தை பண்ணாங்க? தமிழ்நாட்டோட ஒரு பிரபலமான ஒரு கட்சி, ஆளும் கட்சி. அந்த ஆளுங்கட்சியோட பிரதானமானவர்கள், மந்திரிகள், தூண்கள், இவங்களுக்கெல்லாம் மூளை இல்லையா? இவங்களுக்கெல்லாம் என்ன முட்டா பசங்களா? இதை பார்த்துட்டு இருக்க தமிழ்நாட்டு ஜனங்கள் எல்லாம் என்ன முட்டாள்களா? ஆனால் அது ஒரு கட்சியின் உள்கட்சி விவகாரம். அவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், சின்னம்மா கட்சிக்காக பின்னணியில் இருந்து அரும்பாடுபட்டிருக்கிறார். 33 வருஷம் அப்படின்னா 33 வருஷம்னாக்கா அது காலைல 8லேருந்து 8 மணி வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு தான். இந்த அம்மா 365 நாளும் இரவும் பகலும் கூட இருந்திருக்காங்க. ஆக அவங்க அம்மாவுக்கு அவங்க கொடுத்த கணக்கு என்னென்னா 99 வருஷம். நான் அந்த காலத்திலேருந்து நான் பார்க்காத பத்திரிகை கிடையாது தமிழ் மகசில். எது எடுத்தாலும் சசிகலா 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 தான். ஜெயலலிதாவை காட்டிலும் அதிகமாக பேசப்பட்ட நபர் சசிகலா அம்மா தான். அதெல்லாம் பார்க்காத அளவுக்கு ஜெயலலிதா அம்மா முட்டாளும் கிடையாது. சரி, அந்த அம்மாவுக்கு உள்ள அரசியல் ஞானத்தை அறிந்த இந்த அமைச்சர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் அவரை போய் கேட்டுக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் பார்த்துருக்குறாங்க. போயஸ் கார்டர் போனாக்க அவங்க யாரை பார்த்து பேசுவாங்கன்னு கேட்டால் சசிகலாவை தான் பார்த்து பேசினாங்க. ஏன் சசிகலா ஒரு இந்த நாட்டோட ஒரு குடிமகள் இல்லையா? சசிகலா போயஸ் கார்டில் இருந்தாக்க அவங்களுக்கு இன்னும் இந்த நாட்டோட வேலைக்காரியா? அவங்க செஞ்சது தியாகம் இல்லையா? மற்றவங்களுக்குள்ள உரிமை அவங்களுக்கு இல்லையா? இன்றைக்கி அமைச்சர் சொல்லிட்டு திரிகிறாங்களே, இவங்களுடைய பின்னணிகள் என்ன அப்படின்லாம் கேள்வி கேட்டால் பிரச்சனை தான். சரி, திடீர்னு ஒரு நாள் ஞானோதயம் வருது. பன்னீர் அண்ணனுக்கு ஞானோதயம் வருது. அவருக்கு ஞானோதயம் டெல்லியிலேருந்து வந்ததா இல்லை கோபாலபுரத்துலேருந்து வந்ததா, எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. சமாதிக்கு போகிறார். சமாதியில் போயிட்டு, சின்னம்மா சமாதியில் போயிட்டு, பெரியம்மா சமாதிக்கு போயிட்டு ஒரு 40 நிமிஷம் உட்கார்றாரு. வெளியில் ஒரு புரட்சியை உருவாக்க பார்க்குறார். அதாவது ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்க பார்க்குறாரு. என்ன பின்னணி இதுக்கு? சசிகலாமாவோட அமைச்சரவையில் இவர் பேர் இல்லைங்கிறதா? ஜெயலலிதா அம்மா இருந்தப்பவே இவங்களை சைட்லைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னு போராடினதே சின்னம்மா தான் அப்படின்னு உலகமே சொன்னிச்சு. அதனாலயா? நாட்டுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். இவங்க எல்லாரும் பப்ளிக்காக போயிட்டு அந்த அம்மா கேட்ட பிறகு இந்த ஞானோதயம் வர்றதுக்கான காரணம் என்ன? திடீர் ஞானோதயம். அங்கே தான் அரசியல் சூழ்ச்சி ஆரம்பமாகும். பொதுவாக இந்த மீடியாவில், தமிழ் மீடியாவில் எல்லாம் குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த குடும்ப அரசியல்னு சொல்ல ஆரம்பித்தது திமுகவில் தான் ஆரம்பித்தது. ஏன்னு கேட்டால் அந்த நேரத்தில் கலைஞர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு, அரசியலுக்கு ஆற்றிய தொண்டு,
அவருடைய திறமைகள் இதுக்கு ஈடாக யாரும் கிடையாது. திமுக யாராலையும் அசைக்க முடியாது. அவர் அசைக்கிறதுக்கு மக்கள் எதிர்கட்சிகள் உருவாக்கின ஆயுதம் என்னன்னு கேட்டால் குடும்ப ஆட்சி. கலைஞர் முதலமைச்சர், முரசொலி மாறன் ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர். அதுக்கு பிறகு அவர் மகன் தயாநிதி மாறன் ஒரு அமைச்சர், அவரோட மகள் கனிமொழி ஒரு அமைச்சர், ஸ்டாலின் துணை முதலமைச்சர். அப்படி சொல்லிட்டு போனாக்க அந்த குடும்பத்தில் மற்றதெல்லாம் சொன்னாக்கா அது பெரிய கூட்டமே இருக்கு. ஒரே குடும்பம், கலைஞர் குடும்பம்னு சொல்லணும், பெரிய குடும்பம். அது அவர் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஒரு பெரிய குடும்பத்துக்கு தலைவர். அவர் யாராலையும் அசைக்க முடியலை. அவர் அசைக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தின ஆயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா கலைஞரோட குடும்பம், மு.க. அழகிரி, மு.க. ஸ்டாலின், இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதை கவுண்டர் பண்ணுறதுக்காக வேண்டி, இது என்னுடைய ஒரு சிந்தனை தான், சசிகலா என்ன பண்ணாங்க, அந்த மன்னார்குடி குடும்பம், அது மாஃபியான்னு சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய அழகான பட்டம் வர கொடுத்துருக்குறாங்க. மன்னார்குடி மாஃபியாவை குடும்பத்தை விட்டு வெளியேற்றுகிறேன்னு அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார். அது பெரிய ராஜதந்திரம். ஏன்னாக்க திமுகவை அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஆயுதம் கலைஞர் குடும்ப ஆட்சி நடத்துகிறார். அப்படி சொல்கிறப்ப ஆப்போசிஷன்காரங்க அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய பரபரப்பாக ஒரு அறிக்கை விட்டாங்க, வெளியேற்றுகிறேன். யாரை வெளியேற்றினாங்க? சசிகலாமாங்கிறது தான் இருந்தாங்க. அவங்கள கொஞ்ச நாள் வெளியில் போயிட்டு இருந்துருவாமா அனுப்புனாங்க. அப்புறம் தம்பி திவாகரன் அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு மன்னார்குடியில் உட்காந்துருக்காரு. கல்லூரி பேராசிரியர், அவர் கல்லூரியில் நடத்திக்கிட்டு மக்கள் தொண்டாட்டிக்கிட்டு அவர் அங்கே உட்காந்துருக்காரு. மற்ற சில பேர் தஞ்சாவூரில் உட்காந்துருக்கிறாங்க, சில பேர் எங்கெங்கேயோ உட்காந்துருக்குறாங்க. அப்போ மன்னார்குடி குடும்பத்தை விட்டு வெளியேற்றினார்னா அது ஒரு சிம்போலிக். கருணாநிதி குடும்பத்தை கலைஞர் அட்டாக் பண்ணுறதுக்கு குடும்ப அரசியல் கொண்டு வருதுன்னா அந்த ஆயுதம் இவர் மேலே படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இவங்களெல்லாம் ஒரு வெளியேற்றுற மாதிரி வெளியேற்றினார். அரெஸ்ட் பண்ணுறேன். அது கொஞ்சம் நாடகத்தை ஆடினாங்க. எல்லோரும் வெளியில் அழகாக உட்காந்துருக்காங்க. அவர் தம்பி திவாகரன் மேலே உள்ள போட்ட கேஸ் என்ன கேஸு? எங்கேயோ அந்த ஊரில் ஒரு கோயில் இருந்து தான் அந்த கோயில் நிலத்தில் அவர் வீடு கட்டினாரா? அந்த வீடு கட்டினவர் அந்த வீட்டை உடைக்க சொல்லி அரசாங்கமே சட்டம் போட்டுச்சு. அரசாங்கம் தான் போய் இதை இடிச்சுது. அந்த பழி இவர் தள்ள போட்டாங்க. அதனால அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். அதெல்லாம் அரசியலில் இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்க தான் முன்னு வரணும். மற்றபடி எல்லோரும் சொல்லுவாங்க, எது எடுத்தாலும் திவாகரன் தான் பண்ணுறாரு, எது எடுத்தாலும் நடராஜன் தான் பண்ணுறாரு. நடராஜன் பண்ணாருன்னா அவரையும் உள்ளே தான் வச்சுருந்தாங்க. அவங்க பண்ண தப்புக்கு அவர் உள்ளே வச்சுருந்துருப்பாங்க. இல்லைன்னா ராஜதந்திரம். இதெல்லாம் ராஜதந்திரம். ஜெயலலிதா அம்மா எந்த ஊருக்கு போய் பேசினாலும் குடும்ப ஆட்சியை ஒழிப்போம், கருணாநிதியின் குடும்ப ஆட்சியை ஒழிப்போம், இதுதான் அவங்க எங்கே போனாலும் மேடைக்கு பேசினாங்க. அப்படி இருக்கிறப்ப தனக்குன்னு ஒரு குடும்பம் வச்சுக்கப்படாதுங்கிறதுக்காக வேண்டி இவங்களை ஒரு நாள் வெளியில் வச்சுட்டாங்க. மற்றபடி அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் சசிகலா அம்மா தவிர, இளவரசி அம்மா தவிர வேறு யாரும் இல்லை. அவங்க 2 பேரும் அங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணாங்க. அத்தனை பெரிய பங்களாவில் அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கைக்கு ஆளான திறமையான பெண்கள் தேவைப்பட்டாங்க. அது அந்த அம்மாவே சிமிகார்கள் அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க. இது சிமிகார்களோட இன்டர்வியூவில் 2 சிவசில் ஒரு இன்டர்வியூவில் இதெல்லாம் ஜெயலலிதா அம்மா சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க எல்லாத்தையும். சரி, பொதுக்குழு முடிவு எடுக்குது, கட்சி முடிவு எடுக்குது, நீங்கள் எல்லாம் போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறீங்க. கேட்டால் இப்போ சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு திடீர்னு இவர் ஏன் போராட்டம் பண்ணுறாரு? பன்னீரனோட பேக்ரவுண்ட் என்ன? அவருக்கு குடும்பம் இல்லையா? அவரோட தம்பி நகராட்சியில் சேர்மனாக இல்லையா? அவரோட மகனை பற்றி பக்கமாக வந்ததே, கொள்ளைன்னு வந்ததே, பார்த்தோமே பேப்பர்லாம், மேகசின்லாம் வந்ததே. கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்து கல்லறியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் திமுக காரங்க குடும்ப அரசியல் பற்றி பேசுறதுக்கு 100 பேசணும் பண்ணணும். அம்மா காலமான பிறகு துக்கத்திலையும் சுகத்திலையும் எல்லாரும் போய் கலந்துக்குவாங்க.
அந்த அம்மா பெரியம்மா ஆஸ்பத்திரியில் கிடக்கிறப்ப சின்னம்மா ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க சொந்தக்காரங்க போய் அவங்க கூட தான் நிற்பாங்க. இது வந்து கட்சிக்குன்னு இல்லை, இது நம்ம சாதாரண கட்டுப்படியில் நடக்குது, மன்னார்குடியில் நடக்குது, சென்னையில் நடக்குது, உலகம் முழுக்க நடக்கணும். அது தமிழுடைய பண்பாடு. அதுக்காக வேண்டி கட்சியெல்லாம் இவங்கள்ட்ட போயிடுச்சு, அதிகாரமெல்லாம் இவங்கள்ட்ட போயிடுச்சுன்னா இவங்கெல்லாம் நாட்டில் இருக்கிறாங்களா காட்டில் இருக்கிறாங்களா? பொதுக்குழுங்கிறது சட்டப்படி கூடிய ஒரு கூட்டம் அல்லவா? அரசாங்கம் என்பது சட்டப்படி இயங்கக்கூடிய ஒரு எந்திரம் இல்லையா? ஏதாவது பிரச்சனை இருக்கா, கரப்ஷன் இருக்கா, போங்க கேஸு. அடுத்தது கரப்ஷன் அது எப்படிங்க? அது சசிகலா அம்மா கரப்டு, ஜெயலலிதா அம்மா கரப்ஷன் இல்லை. அவங்க அம்மா அப்படின்னாக்கா ஜெயலலிதாவை காட்டிலும் சசிகலா ரொம்ப படித்தவரா, ரொம்ப திறமைசாலியா? அப்படி ஒத்துக்கிறோமா நம்ம? அப்பேற்பட்ட முதலமைச்சரே நம்பி தன்னுடைய பார்ட்னராக எல்லா கம்பெனியும் போட்டுக்கிறாங்க. அதுதான் ஆதாரம். இன்னைக்கு அம்மா பேரில் போயிட்டு பன்னீரண்ணனும் மற்றவங்களும் போயிட்டு அங்கே வந்து சபதம் எடுத்துக்கிறாங்களே, அந்த அம்மா தானே முத குற்றவாளி. இன்னைக்கு வந்து ஜெயிலில் உள்ள சசிகலாவுக்கு பினாமியாரதுன்னு இவங்க சொல்கிறாங்களே, அப்படின்னாக்க முத குற்றவாளி ஜெயலலிதா அம்மா தானம்மா. சட்டம் அதானே சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் அதானே சொல்லுது. மேற்கொண்டு என்ன நடக்குதுங்கிறது வேறு விஷயம். இந்த நாட்டில் தூக்கு தண்டனை கொடுத்தவர்களுக்கெல்லாம் பின்னாடி நிறுத்தி வச்சுட்டாங்க. என்னவோ அதெல்லாம் சட்ட பிரச்சனை. ஸோ ஒரு குழப்பிட்டு இருக்கிறாங்க. சரி, சட்டசபை கூடுது. இந்த நிலைமையில் இது உண்மையாக வந்து 11 பேரை கொண்ட பன்னீரண்ணனுக்கும் மெஜாரிட்டியை கொண்ட பழனிசாமிக்கும் நடக்கக்கூடிய போட்டி, திமுகவோட 2 பேரும் உள்ள போட்டி. சட்டசபை கவர்னர் சொல்கிறார், எங்களுக்கு அடிச்சுட்டு முடியாத கட்டத்தில் தான் கவர்னர் சரி வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறார், சட்டசபை கூடுங்கப்பா சொல்லிட்டு 15 நாள் கொடுக்குறாரு டைம். இவர் என்ன பண்ணுறாங்க, சசிகலா குரூப் அம்மா கூட்டம் எதுக்கு 15 நாள், நாங்கள் 2 நாளே நிரூபிக்கிறோம் அப்படின்னு சட்டசபை கூட்டுறாங்க. பன்னீரன் என்ன சொல்கிறாரு, அங்கே எல்லா உண்மையும் தெரிந்து விடுங்கிறாரு. ஜனநாயக நாடு 11 பேரை வச்சுட்டு அவர் அவ்வளோ ஓட்டம் ஆடுறாரு. சரி, இது திமுக முந்தைய சொல்லிடுச்சு, நாங்கள் யாரையும் ஆதரிக்கலை, மேட்ரு ஃபினிஷ், நீங்கள் இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டி ஒன்று தான். காங்கிரஸையும் அதே சொல்லிடுச்சு, நாங்களும் யாருக்கும் ஆதரிக்க மாட்டோம், யாரையும் எதிர்க்க மாட்டோம். அப்படின்னா அந்த சபையில் நடந்த விஷயம் என்னன்னு கேட்டால், சட்டப்படி இவங்க 2 பேர் உள்ள யாருக்கு மெஜாரிட்டிங்கிறத ஒரு ஸ்பீக்கரு முடிவு பண்ணணும். அந்த ஸ்பீக்கருக்கு உள்ள அதிகாரம் வந்து வானளாவிய அதிகாரம். அவர் சட்ட அசம்பிளியில் அவர் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு சட்டமே இருக்குது. பெரிய சட்ட நிபுணர் இருக்காங்களே, PH பாண்டியன், அவர் தான் இப்போல்லாம் OPSக்கெல்லாம் வந்து அட்வைசரு. அவர் தான் சொன்னார், என்னுடைய அதிகாரம், ஸ்பீக்கரோட அதிகாரம் வானளாவிய அதிகாரம், ஸ்பீக்கருக்கு சுப்ரீம் கோர்ட்டு கூட நோட்டீஸ் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலவரம். அந்த ஸ்பீக்கரு சில அவங்கள்ட்ட அப்படி சட்டசபை நடக்கிறப்ப திமுக கிளம்புது. அவங்க தான் சொல்லிட்டாங்களே நாங்கள் யாருக்கும் ஓட்டு போடலைன்னு. அவங்க சொல்கிறாங்க சீக்கிரட்டு ஓட்டெடுப்பு நடத்தணும். சரி, அவங்க உரிமை சொல்கிறாங்க. ஸ்பீக்கர் அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி சொல்கிறாரு, எதுக்கு சீக்கிரட்டு நடக்கணும், எல்லோரும் எழுந்துட்டு நில்லுங்களா, எதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுன்னு விளையாடணும், எல்லோரும் நிற்கட்டும் அவர்னு. அது ஒரு மரபு இருக்குது, அந்த மரபை அவர் பயன்படுத்துகிறாரு. ஆக அந்த நேரத்தில் திமுகவோட உறுப்பினர்கள், இந்த நம்பிக்கை ஓட்டெடுப்புக்கு சம்பந்தமில்லாத உறுப்பினர்கள் அங்கே நடத்தின கலவரங்கள், சட்டசபைக்குள்ள நடத்த கலவரத்தை இந்த நாடு பார்த்தது. ஏன்னா அவங்க நினைச்சது வேற. இவங்க 2 பேரும் உடச்சிருவாங்க. அந்த எம்ஜிஆர் இருந்தப்போ ஜானகி நடந்த மாதிரி ஒரு கலவரத்தை உருவாக்கி அங்கே ஒரு ஜனாதிபதி ஆட்சி உருவாக்கிடலாம். ஆனால் சபையை ஒத்தி வைக்கிறாரு. சபாநகர் பிடிச்சி அங்கே அடிக்காத வர அவர் சேரில் போயிட்டு திமுக எம்எல்ஏ எல்லாமே உட்காராங்க. இது ஒரு நாகரிகமான அரசியலா? நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு, கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்க. படித்தவங்கெல்லாம் பார்க்குறாங்க, இதுதான் நாகரிகமாக, இது என்ன குண்டாஸ் ராஜா, சட்டசபையிலையும் இப்படியா, இல்லை தான் அப்படி இருக்குன்னா. இந்த வைத்தியத்திலலாம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் ஜெயிச்சிட்டார், சசிகலா குரூப்பு ஜெயிச்சிச்சு, அந்த அம்மா ஜெயிச்சிட்டாங்க. ஜெயித்த உடனே நம்ம அண்ணன் இருக்கார், கமல்ஹாசன் அண்ணன்,
நடிகர். அவருக்கு என்ன ஒரு ஒரு பொண்டாட்டியா, ஒரு வாணிங்கிற கல்யாணம் பண்ணி அவர் அடித்து வரட்டினார். இன்னொருத்தர் அம்மா வரட்டிட்டா 2 பிள்ளைய கொடுத்துட்டு அந்த அம்மா அடித்து வரட்டார். 3வது ஒருத்தர் கௌதமின்னு ஒரு அம்மா கூட இருந்துட்டு அந்த அம்மா விட்டு வாழ விட்டுறா சாமின்னு அது ஓடி போச்சு. இப்போ அந்த கௌதமி அப்பாவும் கூட இப்போ ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வந்துருக்காங்க. நாட்டக்காக தான் போகிறாங்க. அவங்க பிள்ளை ஒன்று இருக்கிறப்ப புருஷனை விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணாங்களோ என்ன மண்ணு தெருப்படுதியோ திரும்ப வந்து அங்கே வந்து அவங்களும் கருத்தரிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் வந்து அவங்கள எப்படி வரவேற்கணுமோ அப்படி வரவேற்கணும்னு நடிகர் கமலஹாசன் ஐயங்கார தெரியாது, புதுசான பேர் கேட்டால் நான் திராவிடம் பாரு, நான் வந்து கட்சி கடவுள் எதிர்ப்பும் பாரு, அவர் ஒரு கருத்து. அப்பேற்பட்ட கமலஹாசன் சொன்ன பிறகு ஸ்டாலின் என்ன பண்ண முடியும்? பாவம். அவர் சொல்கிறார், நாங்கள் போராடுவோம் சட்டமன்றத்தில் நடந்த அராஜகத்தை பற்றி. அவர் ஒரு கருத்து கொடுக்குறாரு. ஏங்க அராஜகம் பண்ணது உங்கள் கட்சி தானேங்க, ஏன் பண்ணீங்க? உங்களுக்கு அதில் என்ன சம்பந்தம்? திமுககாரன் அண்ணா திமுககாரன் 2 பேரும் குத்திக்கிறான் வெட்டிக்கிறான். நீங்கள் சமாதானம் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ நல்ல பேர் மிஸ்டர் ஸ்டாலின், பேரை கெடுத்துக்கிட்டீங்களா நீங்கள்? உங்களை தூக்கிட்டு போகிறாங்க, அது காட்டுறாங்க டெலிவிஷனில். ஒரு சட்டப்பட்டான திறந்து போட்டு ஜனங்களுக்கு முன்னாடி போகிறீங்க. இதெல்லாம் பார்க்குற ஜனங்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாதுங்களா? மக்களுக்கு திமுக மத்தியில் திமுகவுக்கு மக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஆதரவு பெருகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்திருக்கக்கூடாதா? கொஞ்சம் ஜென்டில்மேனாக நடந்திருக்கக்கூடாதா? உங்கள் 2 பேருக்குள்ள போட்டிப்பா நீங்கள் முடிவு பண்ணிக்கப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கணும். இங்கே தான் அதிமுக அணி ரொம்ப நாகரிகமாக நடந்துக்கிட்டது. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க இந்த கலவரத்தை உண்டாக்க பார்க்குறாங்க. கலவரத்தை உண்டாக்கிட்டு எம்ஜிஆர் இறந்த பிறகு நடந்த மாதிரி, ஜானகி அம்மா சீஃப் மினிஸ்டர் இறந்த பிறகு நடந்த மாதிரி இவங்க வந்து பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. ஆக அங்கே உள்ளே நின்னது, எழுந்தது, விழுந்தது, தூக்கி போகப்பட்டது எல்லாம் திமுக எம்எல்ஏக்கள் தான். இந்த சூழ்நிலையில் ஒரு கருத்தை உருவாக்க பார்க்குறாங்க. என்ன கருத்தை? அது அரசியல்வாதிகளுக்கு உள்ளது, அவங்க அதிகாரம், அது அவங்க ரைட்டு. எம்எல்ஏக்களை வந்து எல்லாரும் ரிசைன் பண்ணணும், மக்கள் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரொம்ப தமாஷான மேட்ரு அது. திமுக விட்டு எம்ஜிஆர் வெளியேறினப்ப அவர் வச்ச ஒரு பெரிய கோரிக்கை என்னடான்னா, ரைட் டு ரீகால் தி எம்எல்ஏஸ். அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி சிஸ்டம் இங்கே இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அது கொண்டு வரணும்னு தான் எம்ஜிஆர் சொன்னார். எம்ஜிஆர் சொன்னது என்ன? திமுக வந்து ஒரு புருட்டல் மெஜாரிட்டியில் இருக்குது, கலைஞர் புருட்டல் மெஜாரிட்டியில் இருக்கார், ஆனால் மக்கள் ஆதரவு எனக்கு தான் இருக்குது சொன்னது எம்ஜிஆர். ஆனால் எம்எல்ஏக்கள்லாம் வெளில போயிட்டாங்க. ஒரு எம்எல்ஏயும் ஒவ்வொரு வட்டச் செயலாளரும் ஒரு மாவட்ட செயலாளரும் கட்சியில் உள்ள தலைவர் ஒவ்வொருத்தரும் கணக்கு கேட்குற கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால மக்கள் புரட்சி செய்யணும், அங்கே உள்ள எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லணும் அப்படின்னு அந்த காலத்தில் எம்ஜிஆர் சொன்னார். அதே தான் இவங்க ரிப்பீட் பண்ண பார்க்குறாங்க. இப்போ அந்தந்த மக்கள்லாம் போயிட்டு அவங்கள வற்புறுத்துவாங்களாம், அவங்க அதனால் எம்எல்ஏ எல்லாம் ராஜினாமா பண்ணுவாங்களாம். தந்தி டிவிக்கு சொல்லி நம்ம பன்னீரனை கொடுத்துருந்தார் பாருங்கள், எல்லாரையும் கூட வரப்போகிறாங்க, எல்லாரையும் கூட வரப்போகிறாங்க தெரியும். அவங்களெல்லாம் அடைச்சி வச்சுருக்கிறாங்களாம். என்னப்பா கூத்தா இருக்குது, ஒரு எம்எல்ஏவை அடைச்சி வச்சுருப்பாங்களாம். எல்லாரும் கைதியாக இருக்கிறார்கள். அங்கே போலீஸ்காரங்க போய் அவங்க கேட்குறாங்க, ஐயோ நாங்கள் இங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம், ஐயா எங்கள் கட்சி பிரச்சனையில் இருக்குது, நாங்கள் ஒன்றா உட்காந்து மொத்தம் உட்காந்து ஆலோசனை பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வந்து சட்டசபையில் கேட்டாங்க சொல்லுவாங்க, பத்திரிக்காரன் எழுதுறான், அவங்கள வந்து அப்படியே காரில் அடைச்சிட்டு வந்தாங்க, அப்படியே இது பஸ்ஸில் அடைச்சிட்டு வந்தாங்க, உள்ளே விட்டாங்க, வெளியில் போனாங்க. இந்த நாட்டோட எம்எல்ஏக்கு ஒரு மரியாதை இல்லை. அவங்களாம் என்ன சின்ன பாப்பாவா? அவங்களாம் அரசியலில் தேர்ந்தவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இதுதான் சூழ்நிலை. இப்போ என்ன, அவர் பழனிசாமி எவ்வளோ நாள் சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு தெரியாது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை திமுக சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாம். சட்டசபையில் அவங்க நடத்தின அந்த நாடகத்தினால இந்த பன்னீர் அண்ணனுக்கு கொஞ்சம் சிம்பதி வந்தது இல்லையா, அது போச்சு. பன்னீர் அண்ணன்
டீ கடை பண்ணிடுறேன், சீஃப் மினிஸ்டர் பண்ணிடுறேன், மாஜி சீஃப் மினிஸ்டர் பண்ணிடுறேன். எவ்வளோ பெரிய துரோகிங்கிறது இதில் உறுதியாகி போச்சு. இந்த குடும்ப ஆட்சிங்கிறதெல்லாம் தமிழ்நாடு நடக்காது. மன்னாருடைய குடும்பத்தை ஆட்சிங்கிறதெல்லாம் இந்த நாடு எல்லோரும் படித்தவனுங்களுக்கெல்லாம் தெரியணும். அந்த மாதிரிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருக்காருங்க. சமீபத்தில் ஒரு பத்திரிக்காரன் சொல்கிறான், எழுதியிருக்கிறான், என்னமோ பூனாவிலேருந்து ஒரு தலைவர், ஒரு எஜுகேஷன் தந்தை, கல்வி தந்தை, அவர் தான் கவர்னருக்கு சொல்லி யாருக்கு தம்பி திவாகருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தேன்னு ஒரு பெரிய பிரபலமான பத்திரிக்கை எழுதுது. இதுதான் ஏகத்தனங்கிறது. எவ்வளோ இருந்து பார்த்தானா? அதனால் பத்திரிக்கையில் வரதான் நம்பாதீங்க. அவர் நினச்சாருனாக்கா அவர் பிரசிடெண்ட்டுக்கு கால் பண்ணார்னா அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், பிரைம் மினிஸ்டர் கால் பண்ணால் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், யாருக்கு வேணாலும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் இந்த நாட்டில். அதுதான் நானே பல இதுக்கு போய் பார்த்துருக்கேன். அவங்களெல்லாம் ஜனாதிபதி மாளிகையில் போய்ட்டு கேஆர் நாராயணன் இருந்தப்போ நாங்கள் போய் சாப்பிட்டு வந்திருக்கேன் அவர் கூட. இதெல்லாம் ஒரு இது ஜனங்கள் அதனால் வதந்திகளுக்கு நம்பக்கூடாது. தீர தெளிவாக யோசனை பண்ணி, குறிப்பாக படித்த இளைஞர்கள், கற்றோர், நமக்கெல்லாம் கட்சி கிடையாது, ஓட்டு இருக்குது நமக்கு. கட்சி எல்லாம் வேலை இல்லாத பசங்களை போட்டோம். கட்சி தொண்டர் அதெல்லாம் அதுக்குன்னு அதில் கூட்டம் இருக்குது. நம்மளாம் படித்தவர்கள், நமக்கு நம்ம கட்சியில் இருப்போம், நமக்கு தெரியும். நம்ம எல்லாம் பகிர்ந்து பார்த்து நம்முடைய ஆதரவு கொடுப்போம். ஆதரவு கொடுப்போம்னா என்ன கொடுப்போம்? வேணால் சந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா டொனேஷன் கொடுக்கலாம், இல்லைன்னா ஓட்டு போடலாம். ஆனால் தெருவில் நடந்துக்கிட்டு வாழ்க்கை ஒழிய சொல்கிறதெல்லாம் நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு நல்லதல்ல. ஏனென்றால் அவர்களுக்கு கடமைகள் காத்திருக்கின்றன, பொறுப்புகள் காத்திருக்கின்றன. பெற்றோர்களுக்கு அவர்கள் கடமைப்பட்டவர்கள், தங்களுக்கு தாங்களே அவர்கள் கடமைப்பட்டவர்கள். தமிழ்நாட்டில் எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது, பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ புதிய அமைச்சரவை அதையெல்லாம் அட்டன் பண்ணி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசையை சொல்லி, கட்சிகளெல்லாம் கொஞ்சம் நாகரிகமாக வாங்கப்பா. என்ன ஆட்சிக்காக வேண்டி இத்தனை சூழ்ச்சியா? இது ஒரு சுதந்திரமான நாடு. இங்கு சட்டத்தின் மாட்சிமைதான் வெல்லும். வணக்கம்.